அனைவருக்கும் வணக்கம். பனி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோன்னு பார்ப்போம். தங்கமயில் சரவணன் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தங்கமயில் எவ்வளோ நேரம் தான் செல்லையே பார்த்துட்டே இருப்பீங்க, அதை கொஞ்சம் கீழே தான் வைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. காலிலேருந்து செல்லை எடுக்கவே இல்லை, அதனால தான் கொஞ்சம் நேரம் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சரி வச்சாச்சு என்ன அப்படிங்கிறாங்க. வீட்டில் என்ன நடந்துச்சு ஏது இருந்துச்சுன்னு கேட்க மாட்டீங்களானே. சரி சொல்லு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மீனா பிள்ளையில் அதுதான் கையில் காசு வச்சுருக்கே, அதுதான் சம்பாதிக்குங்கிற மாதிரி பேசுங்க. அவங்க வெளியிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் தெரியுமா, வெளியிலேருந்து வாங்காதீங்க, எதுனாலும் என்கிட்ட கேளுங்க நான் செஞ்சு தரேன்னு. ஆனால் இன்றைக்கி வெளியிலேருந்து பப்ஸு வடை சமோசான்னு அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் ஹெல்த்தியானது கிடையாது தானே அப்படிங்கிறாங்க. அவங்க உங்களுக்கு சிரமம் வைக்க வேண்டாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு. இல்லை அதெல்லாம் இல்லை, நான் சம்பாதிக்கிறேன், என் காசில் நான் ஸ்நாக்ஸ் வாங்குறேன், உங்களுக்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்கன்னு அப்படியே அந்த பிள்ளை சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. சரி இனிமேல் நீ அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாத, அடுத்தவங்க எதுவும் வாங்கினாங்கன்னா ஏன் வாங்கினீங்க எதுக்கு வாங்கினீங்க நீ எதுவும் கேட்காதானே. பார்த்தீங்களா இப்போ கூட நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்கிறீங்களா. இல்லை மயிலு, உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்க இதில் தலையிடுறதுனால தான் நாங்கள் உன்ட்ட இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, நாங்கள் வாங்குறோன்னு, நீ என்னால் இனிமேல் தலையிடாத அப்படிங்கிறாங்க. போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி நம்ம 2 பேர் கல்யாணம் இவ்வளோ நாள் ஆக்சுவலாக எங்கேயுமே நம்ம வெளியில் போனதே இல்லைல்ல, நம்ம எங்கேயாவது போகலாமா ஹனிமூனுக்கு அப்படிங்கிறாங்க. போகலாமே அப்படிங்கிறாங்க. எப்போ போவோம் மாமா கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்பா சொல்லட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் மீனா 2 பேர் போனாங்களோ, அது அப்பா தானே சொன்னாங்க போகணுன்னு, அது மாதிரி நம்ம எப்போ போகணுங்கிறது அப்பா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களே கேட்க மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அப்பா சொல்லுவாங்க, எல்லாமே அப்பா தானே இந்த இதில் முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி கதிர் வந்து ராஜிக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தப்பல அதில் அவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு புது ட்ரெஸ் வேணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அதுக்கு சொல்லலை, யாராக இருந்தாலும் வீட்டுக்காரர் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தானே, ஆனால் பரவாயில்ல ராஜி ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல ரொம்ப சந்தோஷப்பட்டால, அவங்க வெளியிலேருந்து கல்யாணம் பண்ணி வந்தவங்க எப்படி இருக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்களோன்னு. பரவாயில்ல என் தம்பி வந்து நல்லா தானே பார்க்குறான் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அவங்க நல்லா தான் பார்க்குறாங்க. சரி உங்களுக்கு எப்போ சம்பளம் வரும் அப்படின்னு. எனக்கு அடுத்து இந்த 1ஆம் தேதி வந்துடும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்தோன்னே என்ன பண்ணுவீங்கன்னு. நான் என்ன பண்ணுவேன், அதை எடுத்து அப்பா கிட்ட கொடுத்துருவேன், அப்பா அதை பார்ப்பாங்கன்னு. அப்போ உங்கள் செலவுக்கு என் செலவுக்கு அப்பா கிட்ட கேட்பேன், அப்பா தருவாங்க எனக்கு அப்படிங்கிறாங்க. சரி இனிமேல் நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, அந்த காசை என்கிட்ட கொடுத்துருங்க, சம்பளத்தை நான் சேர்த்து வச்சுருக்கேன், நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நான் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நான் செலவு பண்ணுறேன். அதில் கதிர் தம்பி கொடுக்குற மாதிரி நம்ம அதில் ஒரு பாதி மட்டும் மாமா கிட்ட கொடுப்போம், மீதி வந்து நான் எனக்கு கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் செலவுக்கு தரேன் நான் அப்படின்னு சொல்லி தங்கமேல் இங்கே அப்படியே பிளான் போட்டு பேசுகிறாங்க. அவங்க அம்மா சொன்னது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. சரவணன் வந்துட்டு மயில் எனக்கு தூக்கம் வர மயில் தூங்குது மயில் நீ அப்படிங்கிறாங்க. அப்போ நான் பேச எதுவுமே நீங்கள் கேட்கலையா அப்படிங்கிறப்பல அவர் தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட்டு மீனா செந்தில் 2 பேரை காட்டுறாங்க. மீனா வந்து செல்லை பார்த்துட்ருக்காங்க. மெசேஜ் வருது. யார் மெசேஜ் அனுப்புகிறா இன்னாரா அப்படிங்கிறாங்க. ராஜி தாங்க அப்படிங்கிறாங்க. என்னது ஒரு வீட்டுக்குள்ளே வந்து 2 பேர் மெசேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. ஆமாங்க கதிர் வந்துட்டானா கேட்டேன் நான், வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ தான் வந்திருக்கானா அப்படிங்கிறாங்க. அவர் வந்து சாப்பிட்டு அவங்க ரூமுக்குலாம் வந்து படுத்துட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. பாவம் இல்லை கதிர், அப்பாட்ட ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு பகலமாக பார்த்து உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கான்ல. பரவாயில்ல அவன் வந்து ராஜியை வந்து நல்லா பார்த்துக்கிறான், ராஜியை யார் எந்த சொல்லும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி கதிரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறார் செந்தில். ராஜின்னு மட்டும் ரொம்ப சும்மா இல்லைங்க, அவளும் செம்மையான பொண்ணு தான் தெரியுமா. நேற்று மாமா திட்டினார் அப்படிங்கிறதுனால நீ இனிமேல் லேட்டாக வந்தீங்கன்னா கதவை தட்டாத எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிலாம் அவளுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தான். அந்த பொண்ணும் பரவாயில்லங்க நல்லா தான் பார்த்துக்கிறா கதிரை. பிடிக்காமல் மேரேஜ் பண்ணாங்களே எப்படி இருக்க போகிறாங்களோன்னு நினச்சி, ஆனால் பரவாயில்லன்னு. என்னது பிடிக்காமல் மேரேஜ் பண்ணாங்களா, பிடிச்ச பொண்ணனால மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவர் செந்தில் கேட்குறாங்க. மீனான்ட்டு ஆமாம் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணாங்க, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க, மாமாவுக்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணாங்களே அதை சொன்னேன் அப்படின்ட்டு அப்படியே மீனை சமைச்சு சப்பா எப்படியோ சமாளிச்சுட்டாண்டா அப்படிங்கிறாங்க. ஓஹோ அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மீன் அப்படி சோகமாக இருக்காங்க. என்ன யாருக்கு எங்கே டூர் போகிறாங்க, யார் என்ன விசேஷம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பா தான் வெளியே ஷாப்பிங் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை மாமாவா அப்படின்னு செந்தில் கேட்குறாங்க. எங்கள் அப்பாவுக்கு இன்னும் 2 நாளில் 50ஆவது நாள் பிறநாள் வரப்போகுது, அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் போன வருஷமே நான், எனக்கு எப்படியும் கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும், நானே எல்லா செலவும் ஏற்று செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன்னு. பிறந்த நாளை சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ தான் எதுவுமே ஆகலையே, அவங்க இன்னும் ஏன் என்னை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க, எப்போ தான் அவங்க என்னை ஏற்றுக்குவாங்க, நான் என்ன கல்யாணம் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒன்று, நான் எங்கள் சொந்த காசில் எங்கள் அப்பாவுக்கு செலவழித்து எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் தெரியுமா. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் வாங்கி கொடுக்கணும், கிஃப்டாக கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன உங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல வாட்ச் வாங்கி கொடுத்துடலாம், நம்ம வேணால் போவோமா அவங்க வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துருவோமா அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் அவங்க ஏதாவது பேசிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன பெற்றவங்க ஏதாவது பேச தான் செய்வாங்க, வேணா அவங்க அப்பா பர்த்டேக்கு வேணால் நம்ம போயிட்டு வருவோம், இல்லை நீ நினச்ச மாதிரி காஸ்ட்லியான ஒரு வாட்ச் வாங்கி கொடு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விடிஞ்சிருது. அடுத்து மீனா ராஜி 2 பேர் வெளியே கோலம் போடுறாங்க. ஆமாம் மயிலக்கா வந்ததுக்கப்புறம் வழக்கமாக அவங்க தானே கோலம் போடுவாங்க, இன்றைக்கி நம்ம கோலம் போட்டால் எதுவும் நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்ட்டு ராஜி கேட்குறாங்க. ஏன் என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம போடுறது போடுவோம் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. மயிலக்கா வர்றதுக்கு முன்னாடி
நம்ம தானே கோலம் போட்டுட்டு இருந்தோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நேற்று நைட்டெல்லாம் உன்னை பற்றி தான் உன்னை கதிர் பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், எங்களை பற்றி என்ன பேசுனீங்க அப்படின்ட்டு ராஜி கேட்குறாங்க. இல்லை கதிர் வந்து ராப்பகலாக ஓடுறாரு, சொன்ன காசை கொடுக்கணுமேன்னு சொல்லி சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ என்ன அங்கெல்லாம் நீ டியூஷன் எடுக்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப நீ விசாரிச்சுக்கிட்டு இருக்க, நீயும் ஃபோன் பண்ண சொல்கிற மாமாட்ட வாங்காமல் இருக்கணுங்கிறக்காகன்ட்டு உங்களே பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு. இல்லைக்கா நைட்டு ஃபுல்லாக பைக் அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு கேட்டாரா, அதனால் பைக்கை கொடுக்கணும், வேறு புது பைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிறான். என்னமோ ஈஸியாக வாங்குற மாதிரி. இதையே யோசிச்சுட்டே அவன் நைட்டு ரொம்ப நேரம் தூங்கவே இல்லைக்கா, எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குக்கா, கஷ்டமாக இருக்குக்கா, நான் ஏதாவது கண்டிப்பாக செய்யணும்க்கா, அதுவும் இல்லாமல் எனக்கு வேறு செலவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ காசு கொடுக்குறான், ஏதாவது பொருள் வேறு எனக்கு வாங்கி கொடுக்குறான், இதில் வீட்டு செலவுக்கு வேறு காசு கொடுக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ தூரம் சம்பாதிக்க ஓடுறான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, நான் ஏதாவது கண்டிப்பான முறையில் செய்யணும்க்கா அப்படிங்கிறாங்க. சரி விடு ராஜி, எல்லாம் அப்படி தானே இருக்கும், சமாளிச்சுக்கிடலாம். சரி எனக்கு ஒன்று தோணுது, நான் சொல்லட்டுமா, இதுவும் டியூஷன் விஷயந்தான், ஆனால் இது செட் ஆகுமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். என் கூட வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஹோம் டியூஷன் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் என்கிட்ட கேட்கல, பக்கத்தில் ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, அதை வச்சு நானாக சொல்கிறேன். நீ வேணா அவங்களுக்கு ஹோம் டியூஷன் எடுக்கிறியா, நல்லா தான் இருக்கும். ஹோம் டியூஷனா அப்படின்னு ராஜி யோசிக்கிறாங்க. வீடு எங்கக்கா இருக்குன்னு. அவங்க வீடு வந்து நம்ம பக்கத்தில் தான், பஸ் ஸ்டாப் கிட்டக்க தான் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்போ நான் கண்டிப்பாக எடுக்கிறேன்க்கா, நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிடுங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் நீ ராஜி நீ மாமா கிட்ட கேட்காம சொல்கிறேன்னு. இல்லைக்கா நான் மாமா கிட்ட எப்படினாலும் சமாளித்து பேசுகிறேன், எப்படியாவது நான் சம்மதம் வாங்கிடுறேன்க்கா, ஆனால் கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணணும்க்கா, நீங்கள் சொல்லிடுங்க நான் கண்டிப்பாக எடுக்கிறேன்னு அப்படின்ட்டு இங்கே ராஜி வந்து ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. டெய்லியும் 1 மணி நேரம் எடுக்க சொல்கிறாங்க, அப்படி இல்லாட்டினா வீக்கெண்டில் 2-3 நேரம் எடுக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான், மற்றபடி அவங்க ரொம்பலாம் இதுங்களை அப்படிங்கிறாங்க. டெய்லி எடுக்கிறனா கொஞ்சம் சிரமம் தான்க்கா, பேசாமல் நான் வேணா வீக்கெண்டு வாரம் அந்த மாதிரி நான் எடுக்கிறேன்க்கா கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. மாமா சம்மதிக்க வச்சிருவேனே, சம்மதிக்க வச்சு தானே ஆகணும்க்கா, எப்படினாலும் கண்டிப்பாக வைக்கணும்க்கா அப்படிங்கிறாங்க. பாத்தியா கதிர் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன்னு. இல்லைக்கா வீட்டில் வந்து முந்திலாம் நானும் கதிரும் ரொம்ப எளியும் புளியுமா இருப்போம் ரொம்ப, ஆனால் இப்போ வந்து எனக்காக அவன் கஷ்டப்படும் போது எனக்கு அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஹெல்ப்பில் நான் செஞ்சு தானே ஆகணும், அதனால தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேங்க்கா, நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடுங்கக்கா அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்லிடுறேன். ஆமாம் அப்போ இதுக்கு பேர் காதல் இல்லாமல் என்னவா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் கண்ணை உருட்டி பார்த்தாலும் எங்கள் 2 பேர் கூட காதல் கிடையாது, சரியா கரிசனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு சரவணன் மயிலை காட்டுறாங்க. சரவணன் வெளியில் உட்காந்து நியூஸ் பேப்பர் வச்சுட்டு இருக்காங்க. மயில் அனாரம் வர்றாங்க. என்னம்மாம்மா தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. நான் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன் மயிலொன்று. ஆமாம் நேற்று நைட்டு நான் எவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருந்தேன் தெரியுமா, நீங்கள் தான் நான் பேசுகிறத கேட்காம அப்படியே தூங்கிட்டீங்க தெரியுமான்னு. அப்படியா தூங்கிட்டேன் அப்படின்னே. ஆமாம் நான் என்ன பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் தூங்குனீங்க தெரியுமா அப்படின்ட்டு திருப்பி பழையபடி நைட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. வெளியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே 4-5 நாள் வெளியில் டூருக்கு போகிறாங்க, ஊருக்கு போகிறாங்க, நம்மளும் அது மாதிரி போகலாமா அப்படிங்கிறாங்க. போகலாமேனே, ஹனிமூனுக்கு எங்கேயா போயிட்டு வருமா, ஒரு 4-5 நாள் எங்கேயா தங்கிட்டு வருவோமா அப்படிங்கிறாங்க. தங்கலாமேனே. சரி நம்ம எப்போ ஹனிமூன் போகலாம் நம்ம 2 பேரும் அப்படிங்கிறாங்க. செந்திலும் மீனாவும் எப்போ ஹனிமூன் போகணும் அப்படிங்கிறத அப்பா தான் முடிவெடுத்து சொன்னாங்க, அதே போல் நம்மளே எப்போ போகணுங்கிறத அப்பா முடிவெடுத்து சொல்லுவாங்க, அப்போ போகலானே. என்னம்மாம்மா இதை கூட மாமாட்ட தான் கேட்கணுமா, நீங்களாம் முடிவெடுக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் எல்லா விஷயமும் அப்பா தான் முடிவெடுப்பாங்கண்ணே, சரி நீங்களாவது கேட்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் போய் அப்பா கிட்ட கேட்க முடியாது, ப்ளீஸ் மாமா எனக்காக கேளுங்களேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் கேட்குறேன், ஆனால் எப்போ கேட்பேன்னு எனக்கு தெரியாது, எப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ தான் நான் கேட்பேன்னு. சரி மாமா பரவாயில்ல கேளுங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இங்கே வந்து ராஜியை காட்டுறாங்க. ராஜி கையில் நோட்டும் பெண்ணுமா உட்காந்துருக்காங்க. எனக்கும் கதிருக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்ப்போமா அப்படின்ட்டு கதிர்வேல் அப்படின்னு சொல்லி அவர் பேரெல்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஐயோ மேரேஜ் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து போயிடுச்சு கண்டிப்பாக நமக்கு எனிமையாக தான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஃப்ளேம்ஸ் போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் அது கூட இங்கே வந்து தங்கமயில் வந்து வழக்கம் போல் டிஃபன் பாக்ஸ் கேரியர்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் மீனா ராஜி 2 பேரும் பார்த்துட்டு என்னத்தை அவங்கள போக விட்டுட்டே இருக்கீங்க, போங்கத்தை ஏதாவது பண்ணுங்கத்தை உங்கள் கெத்தை காட்டுங்கன்னு அப்படியே ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க. அப்படியே சொல்ல இங்கே கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு தங்கமயிலே அப்படின்னு சொல்லி கத்த போகிறாங்க.